வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. அவனோட ஊழ்வினை ஒருத்தனுக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படின்னாக்கா அவனோட அந்த ஜென்மமே அவனோட முடியுது, அவனோட அந்த குலமே அதோட முடிஞ்சது, அந்த வாழையடி வாழையாக வாழ்ந்த அந்த குலமே அதோட முடியுது. இப்போது இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ஆணும் பெண்ணும் சரி, இவங்க ரெண்டு பேருமே இதுக்கலாம், பெண் மட்டும் இதுக்கான இது கிடையாது, ஆணும் அந்த வழிபாடை செய்யலாம். ஒரு 48 நாள் அந்த அவரோட நினைவிடத்துக்கு சென்று இது மாதிரி, ஐயா நீங்களே என்னோட மகனாக வந்து பிறங்க, எனக்கு நீங்கள் உங்களோட வேண்டுதலை வச்சுட்டு வாங்க, அடுத்த 1.5 வருஷத்தில் அவரோட நினைவிடத்தில் கொண்டு வந்து உங்கள் குழந்தைய நீங்கள் வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும். இன்னொன்று என்னென்னா, அவர் மத தலைவருக்குள்ளேயே வரமாட்டார். என்ன ஒரு விஷயம்னா, அந்த அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரை பொறுத்த வரைக்கும் பெற்றது வேணா ஒரு இந்து தாயாக இருக்கலாம், பால் கொடுத்தது வந்து ஒரு இஸ்லாமிய தாய் தான். மலடிங்னு பட்டம் எடுத்தவங்க கூட இந்த இப்போ சொல்கிற விஷயத்தை செஞ்சாக்க குழந்தை பேர் கண்டிப்பாக 1.5 வருஷத்துக்குள்ள அவங்க குழந்தைய தூக்கிட்டு மறுபடியும் அந்த ஆலயத்துக்கு செல்கிற ஒரு பாக்கியம் வரும். இப்போ இந்த ஆகாச கருண் வந்து என்னென்னா, இந்த கர்ப்பப்பை சார்ந்த நோய்களுக்கு வழிவிடும் முருகன்னா நமக்கான பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழி விடுறவன், நம்மளோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறவன். முத்துராமலிங்க தேவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முருகனை பார்த்த ஒரு மனிதர். இவரையும் வந்து முருகனாக தான் இங்கே வழிபாடு பண்ணுறாங்க, சுற்று வட்டார மக்களுக்கு தெரியும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் வராகி சித்தர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சாமி. வணக்கம். தலைமுறை வளரணும், வாழையடி வாழையாக அப்படிம்பாங்க. வம்ச விருத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். இப்போது நிறைய தம்பதிகள் வந்து குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, சஷ்டி விரதங்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களோ வழிபாடோ ஏதாவது இருக்கா? இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ இவங்களுக்கு இன்னும் பல கோயில் போயிருப்பாங்க, பல வரம் தேடி என்னென்னமோ விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, போகாத கோயில் இருக்காது, வேண்டாத தெய்வம் இருக்காது, இத்தனையும் செஞ்சு இவங்களுக்கான பலன் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தாக்கா கிடைக்கல. அப்போ என்ன ஒரு விஷயம்னா, நம்மளோட ஊழ்வினை ஒருத்தனுக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படின்னாக்கா அவனோட அந்த ஜென்மமே அவனோட முடியுது, அவனோட அந்த குலமே அதோட முடிஞ்சது, அந்த வாழையடி வாழையாக வாழ்ந்த அந்த குலமே அதோட முடியுது. இப்போது அதுக்கு என்ன, அது வந்து பல பேர் இங்கே புரிஞ்சுக்கிறதில்ல. நம்ம என்னடா அது எல்லாம் நம்ம பண்ணுற அந்த ஊழ்வினையோட வினையத்தை நம்ம இங்கே அறுவடை பண்ணுறோம். இப்போது இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ஆணும் பெண்ணும் சரி, இவங்க ரெண்டு பேருமே இதுக்கலாம், பெண் மட்டும் இதுக்கான இது கிடையாது, ஆணும் அந்த வழிபாடை செய்யலாம். ஒரு 48 நாள் ஒரு விரத நிலையை கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, முதல் நாள் நம்ம அந்த வெத்தலை வாங்கி அதை சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு அதை தொடச்சிட்டு, அதில் கசகசா மளிகை கடையிலையும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கசகசாவை அது மேலே வச்சு அதில் ஒரு 11 ரூபா காணிக்கையாக எடுத்து வைங்க. இந்த காணிக்கை யாருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, மீனாட்சி அம்மனுக்கு அதை வேண்டிட்டு அந்த காணிக்கையை 11 ரூபாயை மடித்து அவங்கக்கிட்ட அந்த மீனாட்சி அம்மனோட படம் வாங்கி அவங்களோட பாதத்தில் வச்சுட்டு ஒரு 48 நாள் திருப்புகழை பாராயணம் செய்யணும். திருப்புகழில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு அருணகிரிநாதர் ஒரு பாடலை கொடுத்துருக்கார். அந்த பாடலை இது எப்பேற்பட்ட, அதாவது மலடின்னு பட்டம் எடுத்தாலும், இப்போ நான் சொல்கிற விஷயத்தை செஞ்சாக்கா, அதாவது மலடிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவே மாட்டேன், இவங்களுக்கு சொன்னால் அதனை புரிதலுக்காண்டி நம்ம அந்த விஷயத்த சொல்கிறோம். அந்த மலடின்னு பட்டம் எடுத்தவங்க கூட இந்த இப்போ சொல்கிற விஷயத்தை செஞ்சாக்கா குழந்தை பேர் கண்டிப்பாக 1.5 வருஷத்துக்குள்ள அவங்க குழந்தைய தூக்கிட்டு மறுபடியும் அந்த ஆலயத்துக்கு செல்கிற ஒரு பாக்கியம் வரும். இப்போ என்ன பண்ணணும், அந்த வேண்டுதலை இது பண்ணி ஒரு 11 ரூபாய் காணிக்கையை வந்து அவளோட படத்துக்கிட்ட வச்சுட்டு தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்யணும். அதாவது திருப்புகளை வந்து பாராயணம் செய்யணும். முடிஞ்ச இரவும் நீங்கள் பாராயணம் செய்கிறது சிறப்பு. ஆணும் சரி பெண்ணும் சரி, ரெண்டு பேருமே இது செய்ய வேண்டிய ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம். இப்போது இந்த நேரத்தில் இந்த 48 நாள் விரதம் இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த 48 நாள் காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஆகாச கருடன்னு ஒரு கிழங்கு இருக்குது, அது ரொம்ப அளப்பரிய ஒரு மருத்துவ குணம் உள்ளது. நிறைய விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துவாங்க, மருத்துவம் சரி மாந்திரிகம் சரி எல்லா விஷயத்துக்கும் அதை பயன்படுத்துகிற ஒரு விஷயம். இப்போ இந்த ஆகாச கருண் வந்து என்னென்னா, இந்த கர்ப்பப்பை சார்ந்த நோய்களுக்கு, அதாவது உடல் ரீதியாக எந்த விஷம் இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஆகாச கருடனை கொடுப்பாங்க. இது வந்து அதாவது சிறந்த ஒரு சித்த வைத்தியரை நீங்கள் நாடி அவங்க மூலியமாக நீங்கள் அதை எடுத்துங்க. நான் சொல்கிறேங்கிறது இது அருணகிரிநாதரே வந்து சூட்சமாக சொல்லிட்டு போன விஷயம். இந்த திருப்புகளில் சூட்சமாக நீங்கள் மலடியான்ற இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, இதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாக்கா இதுக்கான சிறப்பு. இது நான் சொல்ல, அருணகிரிநாதர் சொல்லி வச்சுட்டு போனதை அடிக்கோடிட்டு நான் காட்டுறேன். இந்த ஒரு விஷயத்தை போய் ஒரு சித்த வைத்தியர் மூலியமாக அதுக்கான உண்டான அந்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு இந்த 48 நாளும் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு
48வது நாள் நீங்கள் எடுத்து வைத்த காணிக்கையை, அதாவது இடைக்கட்ட பட்ட காலத்தில் நான் என்னால் அந்த இது மாதவிடாய் டயத்தில் என்னால் இருக்கு அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. நீங்கள் அந்த ஒரு 3 நாளோ 5 நாளோ உங்களோட மனசுக்காக தகுந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கன்னியூ பண்ணலாம். கன்னியூ பண்ணிவிட்டு 48வது நாள் உங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சியே உங்களுக்கு, அதாவது மீனாட்சி அம்மனே உங்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 48வது நாள் உங்களோட அந்த காணிக்கையை எடுத்துகிட்டு நேராக அது கமுதி, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த கமுதியில் பார்த்தீங்கன்னா வழிவிடு முருகன் ஆலயம் இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். நமக்கு இங்கே ஊழ்வினை தானே ஒரு மெயின் பிரச்சனையாகவே இருக்குது. அதுக்கு முன்னாடி தேவிப்பட்டினம்னு அந்த அதே மாவட்டத்தில் தேவிப்பட்டினம் இருக்குது. கடல் சார்ந்தது ஸ்ரீராமச்சந்திரன் பிரம்மகஸ்தி தோஷத்தையும் சரி அவனோட அந்த பிரச்சனைக்குரிய அனைத்து கர்மாக்களையும் நீக்கின இடம்னு எதுன்னு கேட்டாக்கா தேவிப்பட்டினம் தான். அந்த தேவிப்பட்டினத்தில் போய் நவபாசனத்தாலான நவ கிரகங்கள் அங்கே இருக்குது கடலுக்குள்ளே. அங்கே போய் கிழக்கு பார்த்து நின்று அங்கே நீராடி விட்டு அந்த நவ கிரகங்களையும் 9 முறை சுற்றி வந்து விட்டு வேறு எந்த ஒரு அங்கே நீங்கள் சங்கல்பம் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் அந்த கடலில் நீராடிட்டு என் பிரச்சனை தீரணும்னு நவகோள்களை நம்ம சுற்றி வந்துட்டு நேராக நீங்கள் கிளம்பி வந்து இப்போ நான் சொல்கிற அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதியில் அந்த வழிவிடு முருகன்னா நமக்கான பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழிவிடுறவன், நம்மளோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறவன். இப்போ அந்த அவரை போய் வழிபாடு செஞ்சு விட்டு உங்களுக்கு மீனாட்சி தான் உங்களுக்கு மகளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பக்கத்துலேயே மீனாட்சி அம்மன் வந்து ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் போய் முடிஞ்சால் நீங்கள் இங்கே மதுரை மீனாட்சி அம்மனையும் தரிசிக்கலாம். இல்லை அங்கேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வழிவிடு முருகன் ஆலயத்தை பக்கத்தில் அங்கேயே கமுதிலேயே அங்கே மீனாட்சி அம்மனோட ஆலயம் இருக்குது. அங்கே சென்று நீங்கள் இந்த எடுத்து வைத்த அந்த 11 ரூபாய் காணிக்கையை நான் அந்த சொன்ன மாதிரி அவள் பாதத்தில் வச்சுட்டு அங்கே உண்டியில் சமர்ப்பணம் பண்ணிட்டு, அம்மா தாயே நான் வந்து உனக்காக விரதம் இருந்து வந்திருக்கேன், எனக்கான குழந்தை பாக்கியத்தை கூட நீயே வந்து எனக்கு மகளாக பிற அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அவளை சாஸ்தாங்கமாக வேண்டிட்டு அங்கேருந்து நீங்கள் நகர்ந்து வந்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல் நல்லபடியாக இருக்கும். உங்களை அடுத்து நீங்கள் உங்களோட காரியத்தில் நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு தேவையில்லை. இவள் பாதம் சரணாகதி ஆகிட்டு வந்தாவே அடுத்த 1.5 வருஷத்தில் நீங்கள் மீனாட்சியும் உங்கள் வயிற்றில் வந்து பிறப்பா அவளை தூக்கிட்டு நீங்கள் அந்த கோயிலுக்குள்ள நீங்கள் திரும்ப போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இது உறுதியிட்டு நான் சொல்லுவேன். இப்போ சரி ஓகேப்பா மீனாட்சி அம்மனை இது பண்ணுறோம், எனக்கு வந்து முருகனே வந்து எனக்கு வாரிசாக பிறக்கணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா பசுமன் முத்துராமலிங்க தேவரோட ஆலயம் இருக்குது, அவரோட நினைவிடம் இருக்குது. இதை வந்து சில பேர் வந்து இந்த மத ரீதியாக பேசுகிறாங்க. இந்த மதத்தை நம்ம மதத்தையும் ஜாதியும் எங்கிட்ட தூக்கிட்டு வரவனா ஓடுறான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இங்கே மதத்தை தூக்கிட்டு வரவனா நமக்கான தேவை என்ன, நமக்கான நோக்கம் என்ன, அது நிறைவேறுதா அப்படிங்கிறது. முத்துராமலிங்க தேவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முருகனை பார்த்த ஒரு மனிதர். முருகனை பார்த்தா இவரையும் வந்து முருகனாக தான் இங்கே வழிபாடு பண்ணுறாங்க. சுற்று வட்டார மக்களுக்கு தெரியும். இங்கே வெளியில் இருக்கவங்களுக்கு என்னென்னா அவர் மத தலைவராக ஒரு ஜாதிய தலைவராக அடையாளப்படுத்திட்டாங்க. இப்போ அவரை வந்து அவரோட நினைவிடத்துக்கு சென்று இது மாதிரி ஐயா நீங்களே என்னோட மகனாக வந்து பிறங்க, எனக்கு உங்களோட வேண்டுதலை வச்சுட்டு வாங்க, அடுத்த 1.5 வருஷத்தில் அவரோட நினைவிடத்தில் கொண்டு வந்து உங்கள் குழந்தைய நீங்கள் வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும். இது வந்து நம்ம என்ன போகிற போக்கில் சொல்கிறதோ இல்லை மற்ற விஷயத்துக்கு சொல்கிறதோ ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் நடந்தது. நான் சொல்லி என்னோட டிவோட்டிகள் அனைவரும் பக்தக்கூடிய அனைவரும் செஞ்சு பலன் அடைந்தவர்கள். இதெல்லாம் பலன் பெற்றவர்கள் பல பேர். இது நடந்த உண்மை. இதை நீங்கள் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் 10 பைசா செலவு இல்லாமல் அதுக்குண்டான பலனை நீங்கள் அறுவடை செய்யலாம். இப்போ சுற்று வட்டாரங்களில் ராமநாதபுரம் சுற்று வட்டாரங்களில் அந்த மாதிரி ஒரு வழிபாடாக இருக்கா? பசும்பொனையாவை சித்தர் மாதிரி வழிபடுறாங்க இல்லையா? அவரை சித்தர் தானே. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாவே அவரை வந்து இங்கே ஒரு சிலரை வந்து சாயம் பூசிட்டாங்க. அவர் தேசிய தலைவர். சுபாஷ் சந்திர போஸும் சரி இவரும் சரி இவங்கெல்லாம் தேசிய தலைவருங்க. இவருக்கு காப்பு கட்டி இப்போ ஒரு தெய்வத்தை எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க, கையில் காப்பு கட்டியோ மற்ற விஷயத்தை இது பண்ணியோ, இது எல்லாமே அனைத்து விஷயமும் அவருக்காக செய்கிறது. நம்ம இவரை கடவுளாக நினைத்தா கடவுள், நீங்கள் ஜாதிய தலைவரை நினச்சா அது ஜாதிய தலைவர், அவ்வளோதான். இவரை நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கடவுளை தான் நினைக்கிறேன். நம்ம மற்றவங்க யாரோ என்னவோ நினச்சிருப்போம். நமக்கு வயிற்று வலி உள்ளவனுக்கு தானே மாத்திரை தேவைப்படும். எனக்கு வந்து ஒரு முருகனா எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் இந்த இடத்துக்கு போய் உங்களோட வேண்டுதலை இது பண்ணிவிட்டு அங்கே ஒரு 11 ரூபா காணிக்கையை போட்டு இங்கே வேண்டுதல் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட அடுத்த நீங்கள் வந்துட்டு தினமும் திருப்புகழை பாராயணம் செய்யுங்க. ஏன்னா முருகனும் இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னாவே எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும். முருகனும் சரி இவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றா தான் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே உங்களோட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்த 1.5 வருஷத்தில் நீங்கள் சொன்ன வாக்கு தவறாமல் அந்த இடத்துல கொண்டு உங்களோட குழந்தைய அங்கே வச்சு அங்கே பேர் சூட்டிட்டு வாங்க. சரியா? அதுதான் சிறப்பான வாக்கு. இது நடந்தே தீரும். நம்மளோட வாக்கு தான், அந்த வாக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். இது என்னிடம் பழகிறவங்க அனைவருக்கும் தெரியும்.
இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சித்தர் வழிபாடு பண்ணுங்க, நீங்க கோயில்களுக்கு போறீங்க, தெய்வங்களை பாக்குறீங்க, அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி சிக்கல்கள், சில சிக்கல்கள் வந்து சொல்லி நிறைய ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜீவ சமாதிகளுக்கு அடிக்கடி போங்க அப்படிம்பாங்க. ஜீவ சமாதிகளுக்கு அப்படிங்கிறப்ப அது வெகு சில இடங்கள்ல தான் நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு தட்டுப்படும். இப்போ சென்னையில வந்து பாம்பன் சுவாமிகள் இருக்கார், அது மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு போங்க, இல்ல சித்தர் வழிபாடு போங்க அப்படிங்கிறவங்க ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய பசும்பொனையா நினைவிடத்துக்கு போய் வழிபடலாமா? என்ன மாதிரி வழிபடணும்? இப்போ அதான் இப்போ ஜீவ சமாதி எல்லாருனாலையும் எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியறதில்ல. இப்போ பொதுவா எடுத்துட்டாக்கா, இப்போ ஜீவ சமாதியோ, சித்தர் வழிபாடோ இருக்க போது, இங்க என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, ஜீவ சமாதி இப்போ நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா விட்டுறலாம். மத்த ஒரு விஷயத்துக்கு ஜீவ சமாதி அடைந்தவர்களோ, சித்தர் பெருமக்களோ அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது என்ன ஆகுன்னா, அங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நீ கோயிலுக்கு போய் என்ன ஒரு ஆத்மார்த்தமா வேண்டி என்ன அந்த அந்த இடத்துல என்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ, ஒரு சித்தர் பெருமக்கள் உள்ள இடத்துல அந்த அந்த அவங்க வாழ்ந்த இடத்துல இருக்கிற ஒரு வைப்ரேஷன் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்கள் என்ன இருந்தாலும் அங்கே போனால் நம்ம மாறும். நம்மளோட எண்ண ஓட்டங்கள் மாறி நம்மளோட வாழ்க்கை சிறக்கிறதுக்கு, மேன்மை அடைகிறதுக்கு உண்டான அந்த இடத்துக்கு போகும்போது அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்தீங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் இவரும் ஒரு சித்தர் பெருமக்கள் தான். யார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு சித்தர் தான். அவர் சித்தர், வாழ்ந்த சித்தர். நம்ம இந்த கலியுகத்தில் வாழ்ந்த சித்தர். இப்போ அவர் இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இருக்குமா? இல்லை நமக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்குமா? இப்போ ஜீவ சமாதிக்கோ சித்தர் பீடத்துக்கோ நம்ம போகிற இடத்துக்கு உண்டான இடம் அந்த ஒரு பாக்கியம் இங்கே போனால் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இது கிடைக்குமா, எப்படி நீங்கள் கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, நான் சொல்லி இங்கே பல பேர் வந்து அதுக்கு உண்டான பலனை அறுவடை செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்க அறுவடை செஞ்சது இருக்கட்டும், எனக்கு அது நடந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? என்னோட நான் அதுக்கடி இப்போ கூட சமயத்தில் கூட நான் இங்கே போயிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடியும் எனக்கு பல விஷயங்கள் வந்து எனக்கு இது பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு வந்தேன். என் வாழ்க்கையில் வேறொரு கட்டத்துக்கு நான் பயணிக்கிறதுக்கோ, வேறொரு நான் தேடிய ஒரு விஷயத்துக்கோ, ஏற்கனவே நடக்காதுன்னு அதை நினச்ச ஒரு விஷயத்த அங்கே போய் நான் வெளியே வந்த அடுத்த நிமிஷம் அதுக்கான நல்ல தகவல் வந்தது. அப்போ இது சாதாரணமாக ஒரு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? நீங்கள் அவரை தூக்கிட்டு மத தலைவர், அது ஜாதி தலைவர்னு தூக்கி எல்லாத்தையும் புறம் போடுங்க. இன்னொன்று என்னென்னா, அவர் மத தலைவருக்குள்ளேயே வரமாட்டார். என்ன ஒரு விஷயம்னா, அந்த அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பொறுத்த வரைக்கும் பெற்றது வேணா ஒரு இந்து தாயாக இருக்கலாம், பால் கொடுத்தது வந்து ஒரு இஸ்லாமிய தாய் தான். அவர் படித்தது ஒரு கிறிஸ்டின் கான்வென்ட்டில் தான். அவர் எந்த மதத்துக்குள்ளேயும் அடைக்க முடியாது. மத தலைவர் அவரை சொல்கிறவங்களாம் முட்டாளுங்க. அவர் ஒரு சித்தர், அவர் ஒரு மகான். அவர் இடத்துக்கு போனாக்கா இந்த மாதிரியான ஒரு சிறப்பு இருக்கும். நான் அதை அறுவடை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவை, உங்களோட வாழ்க்கையில் உங்களோட பிரச்சனைக்கு, உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் தேவைன்னா இந்த மாதிரி நான் சொன்ன வழிபாட்டு முறையில் இருக்கிறேன். குழந்தை பேருங்கிறது இன்றைக்கி வாழ்க்கையில் எவனுக்கு யாராலையும் தர முடியாத ஒரு விஷயம். இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது நீங்கள் கோடியாக இன்றைக்கி ஃபெர்டிலைசர்லாம் இங்கே இது பண்ணுறாங்க. அந்த குழந்தை பாக்கியம் வரமே கிடைக்காம சுற்றுறாங்களே, இது நீ 10 பைசா செலவு இல்லாமல் உங்களுக்கான வாழ்க்கையில் விடிவு காலத்துக்கான வழியை சொல்கிறேன். இது கண்டிப்பாக இதை செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இப்போ தெரியாத மக்களுக்கு ராமநாதபுரத்தில் தெரிஞ்சு இப்போ நான் கூட கேள்விப்படுறேன், பால் குடங்கள்லாம் தூக்குவாங்க, அவருடைய தேவர் ஜெயந்திக்கு வந்து பால் குடம்லாம் தூக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தெரியாத மக்களுக்கு சொல்லுங்க, எப்படி அது கோயில் மாதிரி தான் அவங்க நிர்வாகம் பண்றாங்களா? இப்போ மாலைகள் போடுறது, இந்த மாதிரி ஒரு ஜீவசமாதிக்கு போய் ஒரு சித்தருக்கு ஏதாவது படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அங்கே வழிமுறைகள் இருக்கா? இல்லை, வழிபாட்டு முறைகள்னா நம்ம ஒரு கடவுள்கிட்ட எப்படி போயிடும். இப்போ ஜீவசமாதின்னு ஒரு சித்தரை ஒரு பீடத்துக்கு நம்ம எந்த மாதிரி போவோம், அந்த மாதிரி இவரை வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த சுற்று வட்டார மக்களும் சரி, மற்றவங்களும் சரி, தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு கடவுளாக தான் இங்கே வழிபாடு பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கடவுளுக்கு என்ன மாதிரியான ஒரு மரியாதை செய்வீங்களோ, நம்ம என்ன மாதிரி ஒரு வேண்டுதல் வைப்போமோ அதை நம்ம ஒரு மலர் மாலை எடுத்து போய் கண்டிப்பாக அதை நம்ம மலர் மாலையோ நம்மளோட வேண்டுகளை நம்ம வச்சுட்டு வரலாம். நம்மளோட வேண்டுகோளை ஒரு காணிக்கையோடு சேர்த்து நம்ம இங்கே போட்டுவாங்க. உங்களோட வேண்டுகள் என்னவோ அங்கே இருக்குது. அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அவர் முருகனாகவே வாழ்ந்தவர். அந்த இடத்துல போய் அந்த வைப்ரேஷன் உணர்ந்தவர். எனக்கு ஒரு நல்லது கெட்டதுங்கிறது எனக்கு தெரியும். அவரோட சமாதி, அவரோட அந்த அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறது ஒரு மாந்திரிகன்னு எனக்கு தெரியும். ஒரு ஆன்மீகவாதியாக நான் உணர்ந்ததுனால அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதை செஞ்சு பலனடைங்க. பல பேர் பலனடைங்க. இன்றைக்கி பொது வெளியில் நம்ம இதை சொல்கிறோம். இது பல பேருக்கு நம்ம தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. இன்றைக்கி நம்ம மீடியாங்கிறதுனால நம்ம இந்த ஒரு விஷயம் செய்கிறோம். செஞ்சவங்க கண்டிப்பாக அதனோட பலனை அறுவடை செய்வாங்க. ஏன்னா நிறைய பேர் அது தெரிஞ்சும் பேச தயங்குவாங்க. ஒரு அரசியல்வாதியாக வாழ்ந்தவரை வந்து சித்தரா ஆன்மீகமா கொண்டு வர்றதுக்கே தயங்குவாங்க. அப்ப நீங்க இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்க. அதுதான் சொல்லலைங்க. நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாந்திரிகன், நான் ஒரு ஆன்மீகவாதி. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு
இந்துங்கிற அந்த ஒரு இதை தாண்டி என்கிட்ட மதத்தையோ ஜாதியையோ கொண்டு வராதான்னு சொல்லுவேன். நான் எல்லா மதமும் எனக்கு சம்மதம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சமூக வலைத்தளத்துலையும் சரி, மற்ற விஷயத்துலையும் சரி, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தின ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஏன் இதே வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களே பல பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்களே. சரியா, நம்ம சொல்கிற கருத்து கரெக்டாக இருக்கா, நம்ம சொல்கிற விஷயம் சரியாக இருக்காங்கிறது தானே ஒரு விஷயம். அப்போ முருக வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க அங்கே கண்டிப்பாக போகணும் இல்லையா? கண்டிப்பாக. முருகன் வழிபாடு, முருகனின் மறு அவதாரம் தாங்க அவர். முருகனோட மறு அவதாரமாக தானே. முருகனை இங்கே யார் பார்த்தா சொல்லுங்கள்? இங்கே முருகனை நான் பார்த்தேன், முருகன் வந்து எனக்கு அதை பண்ணார் இதை முருகன் செய்வார். அவன் ஆதி கடவுள் செய்வான். இப்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை சொல்லுவாங்க, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன். முருகனை யார் ஒருத்தன் 11 வாரம் உட்காந்து அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சு அவரோட இடத்துக்கு போகிறான்னா கண்டிப்பாக அவனுக்கான நல்லது நடக்கும். இங்கே என்ன பிரச்சனைன்னா அந்த மற்றவனோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறது வேற, இது ஒருத்தனோட வாரிசு பிரச்சனை. இப்போது இந்த மாதிரியான அதீத சக்தி தேவைப்படுது. நம்ம அங்கே ஒரு பவர் தேவைப்படுது. இப்போது பார்த்தீங்கன்னா பாண்டிய தேசத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் மீனாட்சி அம்மனை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண் பிள்ளைகள் தான் அங்கே அதிகமாக அந்த அழகர் ஆற்றுல இறங்கும் போது அங்கே வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தெய்வாதீனமாக இருக்கும். வேறு எங்கேயுமே இந்த ஒரு பாக்கியம் இருக்காது. தெய்வாதீனமாக அந்த குழந்தைகளை பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் நீங்கள் உள்ளே போயெல்லாம் தரிசிக்க வேண்டாம். இவங்களை பார்த்தாவே அவங்களுக்கு தெய்வாதீனமாக இருக்கும். அந்த குழந்தைகளை நீங்கள் வழிபாடு செஞ்சு விட்டாவே வந்து போகும். நீங்கள் உள்ளே போய் அந்த கூட்டத்தில் போகணுன்னு அவசியமே கிடையாது. இன்னொன்று, அந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும், அந்த சுற்று வட்டார மக்களை பொறுத்த வரைக்கும் மற்ற நான் யாரையும் குறைச்சோ ஏதோ நான் மதிப்பிட விரும்பலை. இந்த சிறு பிள்ளைங்களுக்கு, இந்த பெண் பிள்ளைங்களுக்கு இந்த பாலியல் தொந்தரவு கொடுக்கறது, கற்பழிப்பு இந்த மாதிரி இருக்கு. அந்த சுற்று வட்டாரம் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அறவே வந்து இருக்காத ஒன்று. ஏன் என்னன்னு கேட்டாக்கா, அந்த பொதுவாகவே நம்ம தமிழ் சமூகமே தாய்வழி சமூகம். இங்கே இவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த குழந்தைகளை, தன்னோட குழந்தைய வந்து பெண் பிள்ளையை வந்து, ஆண் பிள்ளையை விட்டுருங்க, பெண் பிள்ளையை அவன் பொறுத்த வரைக்கும் அவன் தெய்வமாக தான் பார்ப்பான். அந்த அதுக்கு ஒன்றுனா, நீங்கள் ஒரு பையனுக்கு ஒன்றுனா கூட அவன் அவ்வளோ தூரம் நிற்க மாட்டான். பெண் பிள்ளைக்கு ஒன்றுனா அவன் வெட்டுறதுக்கும் அந்த அவனோட மூர்க்கத்தனமாக இறங்கிடுவான். அந்த அளவுக்கு பார்க்குறவன் அந்த அந்த எண்ணத்தை நம்ம இங்கேயும் விதைக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ அங்கே போயிட்டு வரவன் ஒவ்வொருத்தனுக்கும் அவனோட எண்ணம் தன்னோட குழந்தைய தெய்வமாக தான், பெண் பிள்ளையை தெய்வமாக பார்த்தானாவே இங்கே பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நம்ம இந்த கடவுள் வந்து எங்கேருந்து தோன்றாரு, பக்திங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து வருது, பயங்கிற ஒரு விஷயத்தில் அடுத்த கட்டம் தான் இந்த பக்திங்கிற ஒரு விஷயமே வந்தது. அந்த பக்திங்கிற விஷயத்தை வந்து இங்கே இந்த பயங்கிற ஒரு இன்றைக்கி இருக்க கலாச்சாரமும் சரி, மற்ற விஷயம் சரி, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இந்த மழுங்கடிச்சு வச்சதுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் கொள்ளை அவ்வளோ பிரச்சனை மூலகாரணமாக இருக்குது. முதல்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும், வாழ்க்கையில் நல்லதே செய்யுங்க. பேச தயங்கக்கூடிய விஷயங்களை போட்டு உடைச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.